ஹலோ மக்களே! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கார்டனுடைய அப்டேட் தான் பார்க்குறோங்க. சூப்பரா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் கத்திரிக்காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிஞ்சில காமிச்சது. அவ்ளோ பெருசாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வேற அமாவாசை. அதனால வந்து இன்னைக்கு கன்ஃபார்ம் வந்து இந்த இப்ப காய்ட்ருக்கேன். அவ்ளோ முத்து முத்து முத்தா அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கீரை இப்ப தான் வெட்டி விட்டேன். ஒரே வாரத்தில ஃபுல்லா நல்லா தழைஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்களேன், அவ்ளோ கத்திரிக்காய் நெறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூச்சி தான் கொஞ்சம் நெறைய வருது. வண்டு நெறைய வருது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன வந்து கண்ட்ரோல் பண்றது? கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதனா. அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரயில் கீரை, பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க. அதுவும் சூப்பரா வந்துச்சு. இந்த சேப்பங்கிழங்கு நான் போடவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ தப்பி வந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நானும் அப்படியே விட்டுட்டேன். அவ்ளோ சூப்பரா அதுவும் வளர்ந்துச்சு. கீரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்ளோ சூப்பரா இருக்கு. காலையில மொட்டை மாடிக்கு வந்த உடனே ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க பட்ரோஸ் சூப்பரா பூத்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன விட ஹைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கீரை வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரைய வந்து விதைக்கு வச்சிருக்கேன். அடுத்த வாட்டி போடுறதுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இத பாருங்க அதுலேருந்து முளைஞ்சது தான் இதெல்லாம். பாருங்க அவ்ளோ கத்திரிக்காய் செடி நான் நெறைய வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து தேவைப்படும்னு சொல்லிட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு கொஞ்சம் நல்லா பூச்சி அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தோன்னா, ஃபுல்லா கீரை தான் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துருச்சுன்னு தெரியல. விதை பரவி வந்துருச்சா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்ளோ சூப்பரா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கத்திரிக்காய்ல நெறைய பிஞ்சும் வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்க வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொத்து கத்திரிக்காய் போல இருக்கு. மல்லிப்பூ பார்த்தீங்கன்னா, நான் ஈவினிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பறிச்சுட்டு போனேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்க. அவ்ளோ அருமையா ஒரு முழம் வருது ஃப்ரெண்ட்ஸ் மல்லிப்பூ. தக்காளி பார்த்தீங்கன்னா, நல்லா பூ எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூ பாருங்க, நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்ளோ மொட்டு. அப்பா! பறிக்கிறதுக்கே கை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ப மொடக்கத்தான் நல்லா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ப பொன்னாங்கண்ணி கீரை ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வளர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் கடைக்கலான்னு இருக்கேன் நான் இன்னைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம தண்டுக்கீரை ஏற்கனவே அறுத்து விட்டுட்டோம். நடுவுல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்மளுடைய ஃபேவரைட்டான வந்து முல்லை செடி ஃப்ரெண்ட்ஸ். அவ்ளோ சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டனோட மொத்த வியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்ளோ அழகா இருக்கு. காலையில நீங்க வந்தீங்கன்னா, இந்த கண்ணுக்கு பச்சை பசேல்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மனசுக்கு குளுமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவ்ளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் நீங்க கார்டனுக்கு போயிட்டீங்கன்னா போதும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்க களைச்செடி இருக்கு அத பிடுங்குறது, அப்புறமேட்டு வந்து சுத்தம் பண்றது. நீட்டா வச்சுக்கோங்க கார்டன ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா செழிப்பா செடிகள்லாம் வளரும். அது மறக்காம டெய்லியும் தண்ணி ஈவினிங், காலையில 2 வேள ஊத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பயுமே ஈவினிங் தான் ஊத்துவேன். ஏன்னா காலைல ஊத்தக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து வெயில் அடிச்சு தண்ணி உறிஞ்சு போயிடும். நம்ம நைட் ஊத்துனீங்கன்னா நல்லா காலைல நல்லா செழிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாரி வந்து கத்திரிக்காய் செடிய கொஞ்சம் ஆட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து அந்த மகரந்த சேர்க்கை நடந்து அந்த கத்திரிக்காய் பிஞ்சு விடும். எ காட்டுல இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்ல. தேனீ வந்து சாப்பிடணும். தேனு அந்த மகரந்த சேர்க்கை அது வேலை செஞ்சுக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி